வணக்கம் நேயர்களே. சிவபெருமானுக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய விரதங்களில் மிக முக்கியமான விரதமாக இருக்கக்கூடிய மகா சிவராத்திரி புனிதமான நாள். அந்த விரத நாளில் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். இப்போது ஆரம்பித்து கலைக்கு பெயர் பெற்ற சோழ வளநாட்டில் தஞ்சை, கும்பகோணம், மாயவரம் மாதிரியான நகரங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரபலமானதும் அதிக பிரபலம் அடையாததும் வரலாற்று தொன்மை, கலை சிறப்பு, பாடல் பெற்ற தலங்கள், புராண சிறப்புன்னு இப்படி பல்வேறு நிலைகளில் சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய சிவாலயங்கள், தொன்மையான சிவாலயங்களை பற்றி ஒரு உலா நிகழ்ச்சியாக இப்போ நாம் நம்முடைய யாத்திரையை தொடங்குகிறோம். பல கோயில்களுக்கும் போய் அந்த கோயில்களுடைய வரலாறு, ஸ்தல புராணம், கட்டிடக்கலை சிறப்பு, அந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் கொடுத்த நிபந்தங்கள், பதிகங்கள், இதையெல்லாம் இசையோடு சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து யாத்திரைக்கு போகலாம். திரிபுவன வீரன் அப்படிங்கிற பேரில் இருந்த ஒரு சோழ மன்னர், அவரோட பேரில் ஏற்படுத்தப்பட்ட ஊரும் கோயிலும் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கம்பீரமான கோபுரம். திரிபுவன தேவன் யார்? சோழ மன்னர்கள், ராஜராஜ சோழன் உட்பட நிறைய பெரிய சோழ மன்னர்கள் பெரிய பெரிய சிவாலயங்களெல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த வரிசையில் 13ஆம் நூற்றாண்டில் சோழ சாம்ராஜ்யத்தினுடைய மன்னராக இருந்த 3ஆம் குலோத்துங்க சோழர், அவர் காலத்தில் எடுப்பிக்கப்பட்டது தான் திரிபுவன அப்படிங்கிற பேரில் இருக்கிற இந்த கோயில். அவருடைய ஒரு பட்டம் தான் திரிபுவன வீரன் அப்படிங்கிறது. கல்வெட்டுகளில் திரிபுவன சோழ சக்கரவர்த்திகள் அப்படிங்கிற பேரோடையே அழைக்கப்படுவார். இந்த ஊரையும் இந்த கோயிலையும் இங்கே இருக்கும் இறைவனையும் வணங்கி வழிபட்டார் அந்த மன்னர். இந்த தலத்துக்கு சுவாமி என்ன காரணத்தினால வந்தார்? இந்த தலத்தினுடைய விசேஷ மூர்த்தியாக இருக்கிறது யார்? சுவாமியினுடைய திருநாமம் கம்பஹரேஸ்வரர். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த திரிபுவனம் கோயில் கட்டப்பட்டதற்கான ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணம். பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்குமாக இருந்த பகை அது பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து வந்தது. ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு சோழ மன்னர்கள் அப்பப்போ இருந்த பாண்டியர்களோட போரிட்டதும் பாண்டிய நாட்டை ஜெயித்ததையும் பற்றி நிறைய பார்க்குறோம். அந்த வரிசையில் சோழர்களுடைய கிட்டத்தட்ட கடைசி யுத்தம் பாண்டியர்களோட செஞ்சதுன்னு பார்த்தா 3ஆம் குலோத்துங்கன் 1-2 3 முறை பாண்டியர்களோட வெவ்வேறு காலகட்டங்களில் போர் செஞ்சிருக்காரு. அந்த போர்களில் வெற்றியும் பெற்று அங்கிருந்து பெறப்பட்ட செல்வத்தை, பாண்டியர்களுடைய நாட்டிலிருந்து கொண்டு வந்த செல்வத்தை எல்லாம் பல சிவாலய திருப்பணிக்கு உபயோகப்படுத்தினேன்னு சொல்றாரு. அது குறித்து வழங்கக்கூடிய செய்தியெல்லாம் தொகுத்து தான் இந்த கோபுர வாசல்லையே நீங்க பார்க்குற இந்த கல்வெட்டா வெட்டி வச்சிருக்காங்க. தமிழகத்தின் ரொம்ப தொன்மையான சைவ ஆதீனங்களில் தலைமை பெற்று விளங்கக்கூடிய தருமபுர ஆதீனத்தினுடைய அருளாட்சிக்கு உட்பட்டு இந்த திருக்கோயில் இருக்கு. இந்த கோயிலை 3ஆம் குலோத்துங்கன் கட்டிய பொழுது அந்த கோயிலினுடைய வாசல்ல இருந்த பெரிய கோபுரம், அதை அடுத்து இருக்கக்கூடிய இந்த 2வது கோபுரம். இந்த கோபுர வாசல்ல ரொம்ப அழகான ஒரு சித்தாந்த கருத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த கோபுர வாசல்ல ஒரு பக்கம் வெள்ளை யானையில சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், அதற்கு எதிர்ப்பக்கம் குதிரை மேல சேரமான் பெருமான் நாயனாரையும் வைத்து இந்த கோவில் கர்ப்பகிரகத்தை நோக்கி உள்ள போற மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ இவங்களுடைய கான்செப்சுவலைசேஷன் பாத்தீங்கன்னா இந்த கோயிலே திருக்கைலாயம், உள்ள இருக்கக்கூடிய கம்பஹரேஸ்வர சுவாமி தான் கைலாசநாதர், அவரை நோக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமானும் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. இந்த கோவில் இருக்கக்கூடிய மூலவருக்கு கம்பஹரேஸ்வரர் அப்படிங்கிறது திருநாமம். கம்பம் அப்படின்னா நடுக்கம். இப்போ தமிழ் படுத்தினோன்னா இந்த திருநாமம் ரொம்ப அழகா நடுக்கம் தீர்த்த நாயகர் அப்படிங்கிற பொருளாக வருகிறது. யாருடைய நடுக்கத்தை தீர்த்தார்? தேவர்களுடைய நடுக்கத்தை தான் தீர்த்தார். தேவர்கள் எதனாலே நடுங்கினார்கள்னா அதற்கு இன்னொரு பெரிய முன்கதை போகுது. எல்லாருக்கும் நரசிம்ம அவதாரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். நான் நரசிம்ம அவதாரம் ஹிரண்யகசிபுவை கொன்ற பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இந்த ஹிரண்யனுடைய ரத்தத்தை அவர் அப்படியே மேலே ஊற்றி கொண்டதும், அவருடைய வயிற்றை கிழித்து எடுத்த குடலை மேலெல்லாம் மாலையா போட்டுக்கிட்டு நின்னதுல திருமாலுக்கும் ஒரு பயங்கரமான ஆக்ரோஷம் வந்துடுது.
எந்த அளவுக்குன்னா யார் முயற்சி செய்தும் தடுக்க முடியாமல் இருந்ததாம். ஒவ்வொரு உலகமாக அந்த ஆக்ரோஷத்தோட திருமால் ஓடி போக ஆரம்பித்தாராம். அப்போது எல்லா உலகங்களும் நடுங்கின. தேவர்கள் எல்லாம் பயந்தார்களாம். ஹிரண்யகசிபுவை கொல்றதுக்காக எடுத்த அவதாரம் இப்ப நம்மை நோக்கி இப்படி வருதே, இதை யாரு தடுத்து நிப்பாட்டுறதுன்னு தெரியாமல் நடுங்கினார்களாம் தேவர்கள். இது ஒவ்வொரு அவதாரத்திலையும் நடக்கக்கூடிய விஷயம்தான். இறுதியிலே தேவர்கள் எல்லோரும் சிவபெருமான் கிட்ட போய் கைலாயத்திற்கு போய் சுவாமியினுடைய திருவடிகளிலே தஞ்சம் அடைகிறார்கள். அந்த தேவர்களுடைய நடுக்கத்தை சிவபெருமான் தீர்த்து அவர்களுடைய பயத்தை போக்கி அருளினார்னு சொல்லப்படுது. இந்த காரணத்தை வைத்துத்தான் இவருக்கு நடுக்கம் தீர்த்த நாயகர் அப்படின்னு பெயர். இப்ப நம்ம நுழையக்கூடிய இந்த வாசல் பின்னால மாத்தி கட்டப்பட்டது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பழைய தரையெல்லாம் வெட்டி புதுசா வழி பண்ணியிருக்காங்க. காரணம், பழைய சிவாலயங்கள்ல எப்பயுமே சுவாமி சன்னதிக்கு நேரா உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அது ஒரு விதமான ஆணவத்தை குறிக்கும்ங்கிறதுனால எப்பயுமே பக்கவாட்டுல உள்ள நுழைந்து அப்புறமா சுவாமி கிட்ட போய் தரிசனம் பண்ணணுங்கிறது விதி. பழைய சோழர்கள் காலத்து ஆலயங்கள் பெரும்பாலும் அப்படித்தான் கட்டியிருப்பாங்க. இப்ப இந்த கோயில்லையே தெற்கு நோக்கி இங்க இருக்கிற வாசலை பாக்குறீங்க. சோழர்கள் காலத்துல இருந்த வாயில் இதுதான். இந்த வாசல் பின்னால கட்டப்பட்டது. சிவபெருமானுடைய பல்வேறு வடிவங்கள்ல ஒன்று சட்டநாதராக இருக்கக்கூடிய பைரவ வடிவம். இவர் மகாவிஷ்ணுவனுடைய அந்த வாமனாவதாரத்தை முடித்து கொடுத்த வடிவம். இவர் கோயிலினுடைய தென்கிழக்கு மூலையில எழுந்தருள பண்ணுவாங்க. இந்த சிவராத்திரி அப்படிங்கிற இந்த நாள் இது எப்படி உருவாச்சு? மாதங்கள்லேயே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு முன்னாடியும் அமாவாசைக்கு முன்னாடியும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிவராத்திரி தான். சதுர்தசி திதியைத்தான் சிவராத்திரின்னு சொல்லி கொண்டாடுறோம். அதிலேயும் சிறப்பு வாய்ந்ததாக மாசி மாசத்துல அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்தசி மகா சிவராத்திரின்னு சொல்லப்படுது. இந்த சிவராத்திரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புராண காரணத்திற்கு சிவபெருமான் எப்படி அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தாரோ அதற்காக அவர் எடுத்த வடிவத்துக்கு முன்னாடி தான் நாம் இப்போ நின்று இருக்கோம். எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் பிரகாரத்தை சுற்றி வலமா வரும் பொழுது அந்த சுவாமி சன்னதிக்கு பின்பக்கத்தில் மேற்கு கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வடிவம் இருக்கிறத பார்க்கலாம். வெளியில பார்த்தோம்னா ஒரு சிவலிங்க திருமேனியா இருக்கும். ஆனால் அதுக்கு உள்ள சுவாமி காட்சி தருவார். நான் உத்து பார்த்தீங்கன்னா தான் சுவாமியினுடைய திருவடியும் அவருடைய திருமுடி அது ரெண்டும் மறைஞ்சிருக்கும். உலகம் படைக்கப்பட்ட அந்த நேரத்தில் முதல்ல பிரம்மனை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சிவபெருமான். வேதங்களை கொடுத்து இந்த வேதங்களை கொண்டு படைக்கும் தொழிலை செய்வது அப்படிங்கிற ஒரு நிலை. படைத்த உயிர்களை காப்பாற்றணுமே, அதற்காக திருமாலையும் படைக்கிறார். இப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனேயே இந்த நம்ம ரெண்டு பேருக்குள்ள யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு வாதம் வருது. நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற போட்டி. ஆணவத்தோடு திருமாலும் நான்முகனும் போட்டி போட்ட போது சிவபெருமான் அங்கே ஒரு வடிவமில்லாத அக்னி ஸ்தம்பமாக உருவத்தை காமிக்காது வளர்ந்து கொண்டே போகக்கூடிய தீப்பிழம்பாக ஒரு தூண் மாதிரி தோன்றி நின்றாராம். அப்போ சுவாமி அதன் உள்ளே இருந்து அசரீரியாக ஒரு குரல், யார் ஒருவர் என்னுடைய திருவடியையும் திருமுடியையும் கண்டு தெளிகிறீர்களோ நீங்கள் தான் பெரியவருங்கிறார். உடனே மகாவிஷ்ணு வராகவதாரம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டு கீழே போறார். சுவாமி திருவடியை பார்க்க முடியுமான்னு பல யுகங்கள் போனாராம். அவ்வளவும் போயும் கடந்தும் இதுதான்னு காண்பிக்க முடியாததாய் இருக்க அவர் மேலே வந்து சிவபெருமான் கிட்ட தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கிறார். அடுத்தது பிரம்மா அன்னப்பறவையாக மேல் நோக்கி பறந்து சென்றார்னு சொல்லப்படுது. எவ்வளவு காலம் போயும் சுவாமியினுடைய திருமுடியை பார்க்க முடியல. ஆனால் அதே நேரத்தில் சுவாமி தலையிலிருந்த ஒரு தாழம்பு கீழே மிதந்து வந்ததாம். அதை கையில் பிடித்த பிரம்மன், நீ எங்கிருந்து வருகிறாய்னு கேட்டபோது சிவபெருமானுடைய திருமுடியை அலங்கரித்திருந்தேன், அங்கிருந்து வருகிறேன்னு. உடனே பிரம்மனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியதாம். சுவாமி கிட்ட போய் இந்த தாழம்பூவை காண்பித்து, தோ உங்க தலையிலிருந்து தான் இதை எடுத்து வந்தேன், நான் உங்களுடைய திருமுடியை பார்த்து விட்டேன்னு சொல்லலாம்னு அதற்கு பொய்சாட்சி சொல்ல தாழம்பூவையும் கேட்டாராம். ஏதோ காரணம் தாழம்பூவும் சரின்னு சொல்லிடுச்சு. ரெண்டு பேரும் கீழே வந்து சிவபெருமான் கிட்ட நடந்ததை சொல்ல முற்றும் உணர்ந்தவரான பெருமான், அவருக்கு எதுவும் சொல்லி தெரிய வேண்டியதில்லையே, எல்லாம் தெரிந்தவர். அதனாலே பிரம்மன் சொன்ன பொய்யினால் பிரம்மன் பேரிலே ஒரு கோபம் வந்து சபித்து விடுகிறார். இந்த வடிவத்தோடு எந்த கோயிலிலும் உனக்கு ஒரு தனி கோயில் தனி சன்னதி என்று
வழிபடக்கூடிய மரபு இல்லாமல் போகட்டும், பூலோகத்திலே உனக்கு என்று ஒரு கோயில் இல்லாமல் போகட்டும்னு சபிக்கிறார். அதே மாதிரி தாழம்பூவை சிவபூஜைக்கு கூடாது, சிவபூஜையில் தாழம்பூவை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு விதியை கொண்டு வரார். தாழம்பூ மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க சிவபெருமான் மகாசிவராத்திரி அன்று மட்டும் 3வது ஜாமத்திலே லிங்கோத்பவ ஜாமம், லிங்கோத்பவ காலம்னு சொல்லப்படும் அந்த காலத்திலே மட்டும் என்னை அர்ச்சிக்க தாழம்பூவை உபயோகப்படுத்தலாம்னு ஒரு விதி விலக்கை கொடுக்கிறார். இன்னிக்கும் மகாசிவராத்திரி நாளில் கோயில்களில் 3வது கால பூஜையின் போது மட்டும் சுவாமிக்கு தாழம்பூ சாத்தப்படுவதை பார்க்கலாம். இந்த லிங்கோத்பவ வடிவத்தினுடைய தாத்பரியம் இதுதான். இது நடந்தது மகாசிவராத்திரியினுடைய 3வது ஜாமத்தில். அதை வெட்டித்தான் இன்னைக்கும் நாம இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கிறோம். திரிபுவனம் கோயிலினுடைய விசேஷமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் சரபேஸ்வரர். இந்த பிரகாரத்தினுடைய இந்த வடகிழக்கு மூலையில தெற்கு பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சன்னதியில எழுந்தருளை பண்ணியிருக்காங்க. சுவாமியினுடைய மாகேஸ்வர மூர்த்தத்தில் ஒன்றாக சொல்லப்படும் சரபேஸ்வரர். இந்த இடத்துல தசாவதாரங்களை பற்றியும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துடுவோம். 10 அவதாரங்களை திருமால் எடுக்கிறார். ஒரு முறையும் ஒரு அவதாரத்தை எடுக்கும் போது ஏதோ ஒரு காரணத்திற்காக யாரோ அடியார்களை காக்கிறதுக்காக எடுக்கிறது. ஆனா அந்த செயல் முடிந்த பிறகு மறுபடியும் திருமால் விஷ்ணுலோகத்துக்கு போகணும்னா அதற்கு அவர் சிவபூஜை செய்யணும். இந்த 10 அவதாரங்கள்ல முதல் 5 அவதாரங்களை சிவபெருமான் கொன்றும் அடுத்த 5 அவதாரங்களை அனுக்கிரகம் செய்தும் நிறைவு செய்கிறார்னு பார்க்கிறோம். அந்த வரிசையில் நரசிம்ம அவதாரம். இந்த நரசிங்கம் ரொம்ப வித்தியாசமான வடிவம். முகமெல்லாம் சிங்கம் மாதிரியும் மனித உடம்போடும் இருந்தார் இல்லையா? அவரை கொல்லணும்னா அதை விடவும் அதீத சக்தியோட சுவாமி வரணும். அப்போதான் இந்த சரப வடிவத்தை எடுக்கிறார். யாழி மாதிரியான முகம், சிங்கத்தினுடைய உடம்பு, முதலையனுடைய கால்கள், பெரிய பறவையினுடைய 2 இறக்கைகள்னு தோன்றுகிறது இந்த வடிவம். சரபப்புல், தெய்வப்புல் அப்படின்னுட்டெல்லாம் தேவார பதிகங்கள் இந்த வடிவத்தை பாடியிருக்கு. இந்த வடிவத்தோடு வந்து நரசிங்கத்தை அட்டகாசம் செய்து திரிந்த நரசிம்ம அவதாரத்தை தீண்டினாராம் சுவாமி. சுவாமியினுடைய கை பட்ட உடனேயே மயங்கி விழறார் நரசிம்மர். சுவாமியினுடைய இந்த வடிவத்தில் அவருக்கு துணையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள், காளியும் துர்க்கையுமாக 2 சக்திகள். பிரத்யங்கிரா, சூலினிங்கிற பேர்ல 2 சக்திகள் 2 ரெக்கையாக, பிரம்மாண்டமான ரெக்கையாக வர ஆகாசத்திலே சரப வடிவம் கொண்டு சுவாமி பறந்து வந்தாராம். அவருடைய நிழல் பட்ட உடனேவே விஷ்ணு மூர்ச்சையாகி விழறார். விழுந்தவரை இங்கேயே சம்ஹாரம் பண்ணினோம்னா அந்த ரத்தம் கீழே தெரித்து இன்னும் பல அசுரர்கள் வந்து விடுவார்களோ, இந்த அட்டகாச குணம் மறுபடியும் வருமோன்னு நினைத்த சுவாமி தன்னுடைய கால் விரல்களாலும் கை விரல்களாலும் தொட்டு தூக்கி கொண்டு போனார் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிலையிலே கீழே விழுந்து கிடக்கும் நரசிங்கத்தை சுவாமி தன்னுடைய விரல் நகங்களாலே பிடித்து தூக்கக்கூடிய வடிவத்தோடு உலகிலேயே இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோயில் இந்த தலத்துல மட்டும்தான் இருக்கு. உள்ள போய் உலகத்தினுடைய அமைதிக்காகவும் போட்டி பொறாமையெல்லாம் இல்லாமல் போகணுங்கிற வேண்டுதலோடு நாமும் சர்வேஸ்வரரை வழிபடலாம். வாங்க. மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி, மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி, போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது, யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது, காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம்
கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்